அனைவருக்கும் வணக்கம். தினமொரு திருக்குறளில் இன்றைய குறள் அதிகாரம் எண் 3 அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 24. குறள்: உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: அறிவு என்னும் துரட்டியாம் கருவியால் 5 பொறிகளாகிய யானைகளை அடக்கியாளும் ஒருவனே நிலங்கள் அனைத்திற்கும் மேலான வீட்டு நிலத்திற்கு ஏற்ற பொறுக்கு மணியாம் விதையாவானாம். நன்றிகளுடன் தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, MA B.Ed, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சிவகிரி FM ரேடியோ அறிவிப்பாளர், தமிழச்சி கலைக்குழுவின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் கலை வளர்மணி திருமதி தாரணி பேசுகிறேன். தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாக வாருங்கள், இன்று முருகனோடு விளையாடலாம். பழனிமலை நாதனுக்கு பஞ்சாமிர்த பிரியனுக்கு பால் காவடி எடுத்து வந்தோம் முருகையா. பக்தர் குறை தீர்த்திடுவாய் வேலையா, இந்த பக்தர் குறை தீர்த்திடுவாய் வேலையா. அரோகரா கோஷமிட்டு ஆனந்தம்மா பாட்டு பாடி ஆட்டமாடி வந்தோம் ஐயா முருகையா. நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா, நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா. கார்த்திகேய உனை காண காவடிகள் கையிலேந்தி கால் கடுக்க நடந்து வாரும் முருகையா. நீயும் கருணையோடு வந்திடணும் வேலையா, நீயும் கருணையோடு வந்திடணும் வேலையா. ஆறுபடை வேல் முருகா ஆண்டவனே உமை காண ஆற்றங்கரை கடந்து வந்தோம் முருகையா. உந்தன் ஆறுமுகம் காட்டிடணும் வேலையா, உந்தன் ஆறுமுகம் காட்டிடணும் வேலையா. சண்முக நதியோரம் சரவான பொய்கையில் சாமியுனை காண வந்தோம் முருகையா. உந்தன் சாந்த முகம் காட்டிடணும் வேலையா, உந்தன் சாந்த முகம் காட்டிடணும் வேலையா. சேவற்கொடி தேடி இங்கு சேவகனாய் மாறி நாங்கள் சேந்தனையே காண வந்தோம் முருகையா. எந்தன் செந்தமிழில் மனமிறங்கு வேலையா, எந்தன் செந்தமிழில் மனமிறங்கு வேலையா, எந்தன் செந்தமிழில் மனமிறங்கு வேலையா. முருகனின் முகம் காண வந்த அன்பு சொந்தங்களுக்கு சிவகிரி FM ரேடியோ சார்பாகவும் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் விழியில் எல்லாம் அழகே. முருகனின் அருள் பெற தொடர்ந்து காத்திருங்கள். அம்மா, இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே, எங்கம்மா வாங்குனீங்க? நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான். அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா? எங்கம்மா இருக்கு? காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ். உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ISI அங்கீகாரம் பெற்றது. சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர். அது மட்டும் இல்லை, பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க. 24x7 சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்குது. ஐ சூப்பர்மா. அப்போ நாம் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா? சரியா சொன்ன, அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்க. போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில். நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும். சூப்பர்மா. அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க, ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் 9438400115 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள், ஏஜென்சியை பெறுங்கள். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர், ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ், அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ். சிவகிரி FM ரேடியோ நேயர்களுக்கும் வணக்கம். எங்க கொஞ்ச நாள் காணோம். நாங்க 2-3 நாளா வெளியூர் போயிட்டோங்க. எப்படி உங்களை நம்பிட்டா இருக்கிற, இப்படி விட்டு போனா நம்ம நண்பர்கள் எல்லாம் நாளைக்கு டூர் போலாம்னு சொன்னாங்க. சரி, அப்ப டூர் போனது கூட நேயர்களுக்காக அதை பத்தி செய்தி சொல்லாமா? கண்டிப்பா சொல்லிடலாங்க. அப்ப டூர் போனதை பத்தி சொல்லுங்க, இன்னைக்கு அதை வச்சு ஆரம்பிக்கலாம்.
சரிங்க. எங்கேருந்து எங்கே போனீங்க? எத்தனை பேர் போனீங்க? ரயிலா, பஸ்ஸா, வேனா? நாங்க விளக்கமா சொல்றேங்க. ஆ கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆ இரவு 8 மணிக்கு ம் நாங்க எங்க கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேரு சூப்பர். ஈரோட்ல இருந்து ஆ ட்ரெயின் மூலமா மங்களூர் போனோம். சூப்பர் சூப்பர். மங்களூர்ல வந்து நாங்க ட்ரெயின் இறங்குனதையுமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பார்டர் போயிட்டீங்க. கர்நாடகா பார்டர் போயிட்டோம். ஆ மங்களூர்ல ஏற்கனவே நாங்க வந்து டெம்போ டிராவல்ஸ் புக் பண்ணியிருந்தோம். முதல்ல திட்டமிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பா. ஆ அங்க போய் சிரமப்படக்கூடாது இல்ல. சரி சரி. அவர் வந்து காத்திருந்து எங்களை வந்து கூட்டி ஒன்று அழைச்சிக்கிட்டாரு. ஆ அவர்கிட்ட வந்து எங்கெங்க போகணும்னு பற்றி சொல்லியிருந்தோம். எப்படி லிங்க் எப்படி? லிங்க் வந்து அந்த டிரைவர் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆ. நம்ம ஊர்ல இருந்து போயிருக்காங்க. ஓ அந்த லிங்க் சூப்பர் சூப்பர். ஆமா, பிடிக்கார் இருக்காரு இல்ல, ஆமா அவங்க ஃபேமிலியில வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நுகர்பொருள் வணிகர். ஆமாங்க. ஆ. அதனால வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். அவர் டிரைவர் தமிழ்காரர் தானா? அவரு கன்னடத்துக்காரர். சரி சரி பிரச்சனை இல்லை. கன்னடத்துக்காரனால அங்க எல்லா பக்கம் அவருக்கு தெரிஞ்ச இடம் தான். சரி அதனால எந்த தட பிரச்சனையெல்லாம் இல்ல. துன்பம் இல்லை. அவருக்கு எல்லா வேலையும் தெரியும். நம்ம சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டாரு. சூப்பர் சூப்பர். நல்ல நல்ல ஒத்துழைப்பு. ஆமாங்க. மங்களூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் போனதையும் பக்கத்துலயே கெட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில். ஆமாங்க. சிறப்பான கோயில் அங்க. அங்க கோயில் பாத்தீங்கன்னா தேரு. இப்போ நம்ம ஊர் தேர் பாத்தீங்கன்னா கூம்பு வடியில் இருக்கு. மேல வந்து கூம்பா இருக்கு, கீழே வந்து அகன்று இருக்கு. ஆமா ஒரே மெத்தட் இருக்கு. கோபுரம் மாதிரி துணி போட்டிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 கோபுரம் மாதிரி. எப்படி? இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கோபுரமா தான் இருக்கு. அங்க வந்து 2 விதமா இருக்கு. இல்ல ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இல்ல ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணா? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. 2 கோபுரமா? சூப்பர் சூப்பர். ஆமா, அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு. 2 கோபுரம். 2 கோபுரம் கோபுரம் அடுக்குமா எப்படி இருக்குமா? அப்படி அது மாதிரி இப்படி சொல்றதே நல்லா இருக்கு. பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. சூப்பர். அந்த பகுதியில வந்து பிரசித்தி பெற்ற கோயில், கூட்டம் நிறைய இருந்தாங்க. துர்கா பரமேஸ்வரி ஆலயமா? ஆமா, கெட்டில் துர்கா பரமேஸ்வரி. கெட்டில்ங்கிறது ஊர் பேரு. அங்க சாமி தரிசனம் பண்ணணும் காலையில ஒரு 8 மணிக்கு. போற சமயத்துல தேரு, அதனால விசேஷம். ஆமா அந்த படம் தேரு விசேஷங்களா கொஞ்சம் கூட்டமாவும் இருந்தாங்க. எப்படி நம்ம மக்கள் மாதிரியே இருக்காங்களா? நடைமுறை பாவனை உடைகள்லாம் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குதா? எல்லாம் நம்ம மக்கள் மாதிரியே இருக்காங்க. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம ஃபார்முலா தான். சூப்பர் சூப்பர். அங்க சாமி கும்பிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போய் காலை உணவு சாப்பிட்டோம். அங்க சாமி போய் வெளியில போய் அதுக்கப்புறம் பக்கத்துல உடுப்பி கிருஷ்ணன் கோயில். சரிங்க. உடுப்பி பிரசித்தி பெற்ற கோயில். அங்க வந்து கூட்டம் அதிகம். கியூல நின்று சாமி கும்பிட்டோம். சூப்பர். அந்த கோயில்ல என்ன விசேஷம்னா, நாம மூலவரை வந்து நேரடியா பார்க்க முடியாது, துவாரம் வழியே தான் பார்க்க முடியும். கண் ஒரு கண்ணை மூடிக்கிட்டே. ஆமா, ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையிலே தான் பார்க்க முடியும். ஆனா வந்து மூலவர் வந்து திரையில காமிக்கிறாங்க, டிவி திரையில வந்து ஒளிபரப்புறாங்க. நவீன அடிப்படையில. ஆமா, ஆனா நேர்ல வந்து பார்க்கற வாய்ப்பு துவாரம் வழியே தான் பார்க்க முடியும். அதான் பாரம்பரியமா அதான். அவங்க அந்த கோயில் பாரம்பரியமே அப்படிதான். சூப்பர். அங்கேயும் சிறப்பான தரிசனம் இருந்து மக்கள் கூட்டம் அதிகம் அங்க கிருஷ்ணர் கோயில்ல. உடுப்பில. ஆமா, உடுப்பில. உடுப்பி கிருஷ்ணர் தரிசனம் பண்ணி போட்டு மீண்டும் தொடர்ந்து பயணம் செஞ்சோம். சரிங்க. அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போனதையுமே ஆனக்குண்டே, அங்க ஒரு விநாயகர் கோயில். விநாயகர் கோயில்னா நம்ம பிள்ளையார்பட்டி கற்பனையர் கோயில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதே மாதிரி அந்த ஏரியாவில பிரசித்தி பெற்ற கோயில். காரைக்குடி பக்கத்துல. சொல்லுங்க. ஆமா, ஆனக்குண்டே. அந்த விநாயகர் என்னன்னா எல்லாமே வந்து கோபுரம் எல்லாமே மர சிற்பங்களான கோயில். சிறப்பான அலங்காரம், வேலைப்பாடு, மர வேலைப்பாடு. நம்ம தேர் எப்படி வந்து மர வேலை செஞ்சிருக்காங்களோ, தரமான தேக்கு மரத்துல வந்து சிற்பங்கள் அனைத்துமே அது பிரம்மாண்ட முறையில் இருந்தது. விநாயகர் வந்து பிள்ளையாருடைய விநாயகர் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா சிறப்பான தரிசனம். சூப்பர். இத வந்து எங்கேயும் புகைப்படம் எடுக்க கூடாது உள்ள. அவங்க முறைப்படி எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா, இப்ப நம்ம ஊர் கோயிலுக்கு போனீங்கன்னா விநாயகருக்கு வந்து தேங்காய் பழம் படைப்போம். ஆமா, அந்த விநாயகருக்கு வந்து அப்படி இல்ல, தேங்காய் உடைக்கிறாங்க. யாரும் பழம் கொடுக்கறது இல்ல. மேற்கொண்டு தேங்காய் குருத்து இருக்கு பாத்தீங்களா, தென்னை குருத்து. ஆமா, அத வந்து கொண்டாந்து எல்லாமே படைக்கிறாங்க. அதுலயே வந்து டிசைனா பின்றாங்க. நுணுக்கமான பூக்கள் மாதிரியே தேங்காய் பின்னல், தேங்காய வந்து பூக்கள் மாதிரி செஞ்சு கொண்டாந்து சாமிக்கு படைக்கிறாங்க. இளம்பச்சை நேரத்துல இருக்கும். ஆமா, இளம்பச்சை நேரத்துல குருத்து, இளங்குருத்து. பூக்கடையிலேயே வந்து
பூ கூட இந்த இளங்கூர்த்து விக்கிறாங்க. அது எல்லாம் வாங்கிட்டு போய் படைக்கிறாங்க. இல்ல வித்தியாசமா இருக்குங்க. ஆமா, அந்த விநாயகர் கோயில்ல வந்து கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்குது. ஆமா கண்டிப்பா. நம்ம வந்து நம்ம ஊர்ல அப்படி பார்த்தது இல்லாம. என்னப்பா சொல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நம்ம ஊர்ல தேங்காய் தான் கொடுப்பாங்க. அங்க வந்து தென்னங்குருத்து வந்து விநாயகருக்கு படைக்கிறாங்க. பைனான்சியலா கடன் வாங்கி போயிடலாம் மாட்டேங்குது. அப்புறம் அங்க சாமி தரிசனம் பண்ணி போட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா தண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோயில். தண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோயில் ஆலயம். அதுவும் வந்து பெரிய கோயில். அங்க நாங்க மத்தியானம் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு எங்களை வந்து இங்கேயே அன்னதானம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. சூப்பர், கிடைச்சது. அன்னதான கூடம் வந்து பெரிய நம்ம ஊர் மண்டபம் மாதிரி, கல்யாண மண்டபம் மாதிரி அன்னதான கூடம். அங்கேயே சேரும் போட்டுறாங்க. சேர்ல உட்காந்து சாப்பிடுவாங்க, சேர்ல உட்காந்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்டவங்க பிரவேசத்தை மாதிரி பரிமாறுறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த சேரை வந்து நம்ம விருப்பத்துக்கு எடுத்து போட முடியாது, கட்டி வச்சிடுறாங்க, நகர்த்த முடியாது. ஆமா, பிக்சடு. எப்படி தரையில சாப்பாடா டேபிள் சேரா? டேபிள் சேர் தான், டேபிள் சேர். பரிமாறக்கு எப்படி வீல் பரிமாற இல்ல பிரவேசம் வந்து நான் போய் வாங்கிக்கணும், பிரவேசம். ஓ பஃபே, தட்டு பாக்கு தட்டா வேறயா? பாக்கு தட்டு. ஓ வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடலாம். ஆமா. அங்கேயுமே சிறப்பான முறையில நாங்க தரிசனம் பண்ணினோம். அங்கிருந்து மறுபடி புறப்பட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல முருடேஸ்வரர் கோயில் இருக்கு, சிவன் கோயில். இந்த கோயில் வந்து கடற்கரை ஓரமா இருக்குது. சரிங்க. கடற்கரைக்கு உள்ளேயும் இருக்குது. அந்த நம்ம திருச்செந்தூர் எப்படி கடற்கரை ஒட்டி இருக்குதோ அதே மாதிரி வந்து இந்த கோயில் முருடேஸ்வரர் கோயில், சிவன் கோயில். சரிங்க. கோயிலுக்கு மேலேயே வந்து நம்ம கோயம்புத்தூர் பாத்தீங்களா, ஈசா யோகா மையம். அங்க ஒரு மிகப்பெரிய சிவன் வச்சிருக்காங்கல்ல வெளியில, அதே மாதிரி முருடேஸ்வரர் ஆலயத்துக்கு வெளியே ஒரு பெரிய சிவன் வந்து வச்சிருக்காங்க. பாக்கறதுக்கே கடற்கரை ஓரமா ரம்மியமா இருக்கு, அழகா இருக்கு. சரிங்க. அதே மாதிரி முருடேஸ்வரர் கோயில் கோபுரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 நிலை கோபுரம் உயரமா வானத்தை தொடுற அளவுக்கு இருக்குது கடற்கரை ஒட்டியே. அதுவும் சிறப்பான தரிசனம் தான். அப்புறம் கடற்கரையிலும் குளிக்கலாம், கோயில் ஒட்டி கடற்கரை. சரிங்க. நாங்களும் வந்து கடற்கரையில கோயில குளிச்சுட்டு கடற்கரை சிறப்பா இருக்குது. அலைகளுடைய விளையாட்டு அற்புதமா இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம திருச்செந்தூர் மாதிரியே அங்க சாமி கும்பிட்டோம். கிட்டத்தட்ட மணி 5 மணி ஆச்சு. கடற்கரை ஓரமா இருக்கிற கோயில் அது? ஆமா. முருடேஸ்வரர். மணல்ல எப்படி பீச் மாதிரி இருக்குதா? பீச் மாதிரி இருக்கு. ஆமா. அங்கேயும் நல்லா இருந்தது. முடிக்காணிக்கெல்லாம் உண்டுங்க? முடிக்காணிக்கெல்லாம் உண்டா? முடிக்கணிக்கை யூனிக்கானா? அடிக்கல கண்ணு கட்டுப்படல. ஆமா, கண்ணு கட்டுப்பட்டு இப்படி யாரும் காணா. சரி. ஓகே. பிறகு அங்கிருந்து அங்கேயே ஒரு 5-6 மணி ஆயிடுச்சு. சரி, இரவு வந்து தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டோம். கொல்லூர் தாய் மூகாம்பிகை ரொம்ப சிறப்பு. அங்கிருந்து ஒரு 2 மணி நேரம் பயணம். யாரு, ரஜினிகாந்த் தான் இளையராஜா யாரு ஃபேமஸ் பண்ணது ஞாபகம்? அது எம்ஜிஆர். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் தான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டு. இப்போ 40 வருஷத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து தங்க வாள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. கல்வெட்டுல காணா, ஆனா மக்கள் சொன்னாங்க. அதான் ஃபேமஸ். ஆமா. அதுக்கப்புறம் இளையராஜா வந்து தன்னுடைய குலதெய்வமா மூகாம்பிகை வந்து வணங்கிட்டு எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் ஒரு சிறப்பான இடம் கொடுத்துருக்காங்க. தாய் மூகாம்பிகை ரஜினிகாந்த் படம். ஆமா. ஜனனி ஓம் ஜனனின்னு பாட்டு போடுவாங்க. இளையராஜாவுடைய விருப்பமான பாடல். அந்த அளவுக்கு அந்த கோயில் ஃபேமஸ். இப்ப அது மைசூர், அது வந்து எங்க இப்ப கர்நாடகால மத்தியில் இருக்குமா? இப்ப நீங்க போற தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அது? ஆமா, கொஞ்சம் தூரம். மங்களூர் தூரமா? ஆமாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆகுமா பயணம்? 2-3 மணி நேரம் ஆயிரும். சரி. அப்படின்னா பெங்களூர் வழியாவும் போலாம்? அப்படியும் போலாம். 2 பாதை. ஆமா. நாங்க வந்து இந்த துர்கா பரமேஸ்வரி முருடேஸ்வரர் கோயிலுக்குள்ள போனால வந்து தள்ளி போனோம். சரி. நேரா போறப்ப இப்படியே போலாம். அப்புறம் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போனோம். இங்க வந்து மத்த கோயில் மாதிரி உடனடியே தரிசனம் பண்ண முடியல, நீண்ட வரிசை. திருப்பதி மாதிரியே நீங்க சொன்ன மாதிரி திருப்பதி மாதிரியே நீண்ட வரிசை அடைச்சுதான் உள்ள விடுறாங்க. மக்கள் கூட்டம் இருக்காங்க. மக்கள் கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள போய் சாமி தரிசனம் சிறப்பா இருந்தது. நல்லா கோயில் சுத்தமா இருக்கா? ரொம்ப சுத்தமா இருக்குது. அதான் எந்த பிரச்சனை இல்ல. இதுல சுத்தத்தை பத்தி நீங்க சொல்லும் போது ஒரு ஞாபகம் வந்தது. நாங்க முருடேஸ்வரர் கோயிலுக்கு போகையில வெயிலா இருக்குன்னு சொல்லி தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடலான்னு வாங்கினோம். சரி. கடைக்காரர் கொடுக்கும் போது சொல்லி கொடுத்தாரு. கையில ஒரு கேரி பேக் கொடுத்தாரு பழத்துக்கூட. எதுக்குங்கன்னு கேட்டா, நீங்க தயவு செஞ்சு யாரும் சாப்பிட்டு வண்டியில இருந்து கீழே ஓட்டுறாதீங்க, இந்த கேரி பேக்ல போட்டு வச்சிருங்க. வண்டி நிறுத்திட்டு அங்கங்க வந்து
குப்பை கூட்டம் இருக்கு, அதுக்குள்ளதான் போடணும், நீங்க எங்கேயும் போடக்கூடாது அட்டேங்கப்பா அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப அருமையான மெத்தட் இல்ல. சுத்தத்தை வந்து ஆமா கண்டிப்பா சுத்தத்தை வந்து பராமரிக்கிறாங்க. இப்ப இது எப்படி சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம். சொல்லுங்க. திருநள்ளாறு சமயத்துல போனப்போ சரிங்க இளநீ சாப்பிடலான்னு பண்ணோம். இளநீ 3 சக்கர வண்டியில வச்சுக்க ஒருத்தர் இது இருக்குல்ல, ட்ரே மாதிரி தள்ளிட்டு போவாங்களே, ஆமா ஆமா, அதுல ஒரு பகுதியில இளநீ ஒரு பகுதியில வெட்டி போட்ட தேங்காய் மட்டை. ஓ அவரே கொண்டு வர்றாரு. இங்கதான் போடுங்க, எங்கேயும் போடக்கூடாது, உள்ளூர் பேர் வச்சு மூலமா எங்களுக்கு கட்டுப்பாடு கண்டிப்பா. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் வர்ற இடம். சரி சரி. அதுல முதிக்கு அவ்வளவு தரை சுத்தமா இருக்கு. அப்பதான் யாரும் வந்து அழுக்காகாது, சுத்தமா இருக்கு. அதான் இது விற்பனையாளரே பண்றதுனால ஒரு கட்டுப்பாடு இருக்கும், சுய கட்டுப்பாடு. ஆமா ஆமா கண்டிப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம். நன்றி. ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது அதனால வந்து ஏரியா பூரா சுத்தமாக இருந்தது. கண்டிப்பா. அப்புறம் மூகாம்பியில சாமி கும்பிட்டு இரவு மணி 8-9 மணி ஆயிடுச்சு. சரி தங்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். சரிங்க. அங்கேயும் பக்கத்துல கடையில விசாரிச்சோம். அவங்க சொன்னாங்க தாய் மூகாம்பி கோயிலுக்கு சேர்ந்த ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு ஹாஸ்டல் இருக்குது, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கறதுக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஆமா ஆமா அங்க போய் பார்த்தோம், கேட்டா சரி தங்கிக்கலாம்னு சொன்னாங்க. பகல்ல பள்ளிக்கூடம், இரவுல தங்க விடுதி. ஆமா இது லீவுங்கனால. புரியுது. இது நல்ல மெத்தட்ல. ஆமா கண்டிப்பா, ஹாஸ்டல் லீவுங்கறனால. இந்த 3 மாசம் லீவ் அப்பதான் கூட்டம் அதிகமா வரும். ஆமா ஆமா, அப்ப நம்ம பயணிகளுக்கு ரொம்ப அருமையான மெத்தட். கோயிலுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற பள்ளிக்கூடம் சுத்தமாவும் இருக்கும், சுகாதாரமா பாதுகாப்பா இருக்கும். ஆமா, நாங்க 9 மணிக்கு போகல, அங்க கூட்டம் அதிகமா ஒரு 50 கிட்ட இருப்பாங்க. எங்க யாரும் அதிகமா தங்கறதுல ஏற்றுக்குன்னு நினைச்சோம், தெரியாது. அப்புறம் நாங்க போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்த உடனே படப்படம் நிறைய வந்தாங்க எல்லாமே தங்கறதுக்கு. ஆமா ஆமா. அப்புறம் தங்கறதுக்கு கட்டணம் எல்லாம் வாங்கல, இலவசமா கொடுத்தாங்க. எப்படி ரூம் எப்படி? ஹாஸ்டல் தாங்க. இல்ல எப்படி எத்தனை பெட் ஒரு ரூமுக்கு எப்படிங்க? ஹாஸ்டலுக்குள்ள நம்மளே விடல, நம்மள வந்து வரண்டாவில அங்கங்க தரையில படுத்துக்கிறது. ஆமா தரையில வரண்டாவில தலைவாணி வச்சுட்டு அதை நம்ம கொண்டு வரணும். அவங்க வந்து இடம் மட்டும் கொடுக்குறாங்க, செம்காலா இல்ல. அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க. குளிக்கிறதுக்கு அது குளிச்சுக்கலாம். இல்ல எப்படி இருக்குங்க இடம்? அது நல்லா சூப்பரா இருக்கு. அதான் நல்லா வசதியா இருக்கு. எல்லாமே நம்ம வீடு மாதிரி இருக்கலாம். வீடு மாதிரி இருக்கலாம். நமக்கு வந்து பசங்களுடைய ரூம் கொடுக்கறது இல்ல. புரியுது. மற்ற இடங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப பெண்கள் தனி ஆண்கள் தனி அப்படி இருக்கா? இருக்கு, பாத்ரூம்ல இருக்கு, தனித்தனியா இருக்கு. இல்ல தங்குற இடம் தங்கற அப்படி இல்ல, நம்ம வந்து வரண்டா கொடுத்துறாங்க, அங்க நாம வந்து நம்ம இது பயன்படுத்திக்கலாம். அதாவது பெண்கள் தனியா போனா கூட பாதுகாப்பா இருக்கும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா அது ட்ரஸ்ட் தானே. ஆமா ட்ரஸ்ட், கோயில் ட்ரஸ்ட் தான். நல்ல மெத்தேடுப்பா, சூப்பர். ஏன்னா நமக்கே ஒரு படிப்பினை. ஆமா ஆமா, அந்த இடத்தை பயன்படுத்துறது நல்ல மெத்தேடு. ஆமா ஆமா கண்டிப்பா, பெரிய விஷயம். நமக்கு எந்த செலவும் இல்ல, புதிய செய்தி. கண்டிப்பா. அது எப்படி யார் அணுகுது? இப்ப நம்ம பக்தி நம்ம நேரில் யாராவது போற மாதிரி இருந்தா அங்க கோயிலுக்கு போய் நேரா அந்த கோயில் சாமி கும்பிட்டு நேரா வந்து ஹாஸ்டல் கேட்ட சொல்றாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அவ்வளவுதான். ஆனா பெருசு எத்தனை பேர் தான் தங்கலாம். ஆமா தங்கலாம். இடையிலையும் கவலைப்பட வேண்டாம். ஆமா. சொகுசா இருக்காது, நார்மலா இருக்கும், போதும். நமக்கு நார்மலா போகுது, நம்ம எந்த கட்டணம் கொடுக்கறது இல்ல, சாமி கொடுத்தானே போறேன். ஆமா, அதனால அது சரி. அப்புறம் இரவு அங்க தங்கிட்டு காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு புறப்பட்டோம். நல்ல அபாரமான செய்திப்பா. கண்டிப்பா. அப்புறம் அங்க இருந்து சிருங்கேரி சாரதா பீடத்துக்கு போலான்னு புறப்பட்டோம். இது இந்த ஏரியா பூரா மலை ஏரியா, மலைகளை தாண்டி போக வேண்டிய இடம். சாரதா பீடம்னா யாருக்கு? இந்த விவேகானந்தருடைய அமைப்பா? சங்கராச்சாரியார் சிருங்கேரி அவங்க. ஓகே. அவங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பயணம் செஞ்சு பார்த்தோம். பழமையான கோயில், பழமையான இடம். சரிங்க. சாரதா பீடம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அங்கேயும் வந்து சிறப்பான தரிசனம். அங்க நல்லா இருந்தது. சரிங்க. அங்க சாமி கும்பிட்டு கொரநாடுன்னு ஒரு ஏரியா. கொரநாடு அன்னபூர்ணி கோயில். இங்க இருக்கிறது கொரநாடு, அது கொரநாடு. சரி. அந்த பூரா மலைப்பகுதி, ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு வந்து மலையா இருக்கு. மீண்டும் வந்து சமவெளியா போகுது. சரிங்க. அப்புறம் மீண்டும் மலை கீழே இறங்குது, மீண்டும் சமவெளி வருது, மீண்டும் ஒரு 1000 மீட்டருக்கு பக்கமா மேல போறோம். மீண்டும் மலை. மத்தவங்க வெறும் ஹில்ஸாவே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஏரியா வந்து பல கலந்து வருது. சூப்பர். மலை ஏறது, இறங்குறது, சமவெளி, மீண்டும் மலை. பயணம் பண்றதே ஒரு டூர் மாதிரி. ஆமா கண்டிப்பா.
அங்க வந்து அன்னபூர்ணி கோயில். அங்கேயும் வந்து நல்ல ஒரு தரிசனம். அன்னபூர்ணி சாமி வந்து தங்க அலங்காரத்துல இருந்தாங்க நாங்க பார்க்கும்போது. பாக்குறதுக்கே கண்குள்ள காட்சியா இருந்தாங்க. சிறப்பு இல்ல, நம்ம அத்தனை பேருடைய புண்ணியம். ஆமா, சிறப்பான ஒரு தரிசனம் அங்க. ஆமா ஆமா, அப்புறம் அனைவருக்காகவும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஆமா ஆமா, முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா, மக்களுக்காக. அப்புறம் அங்க சாமி விட்டு அங்கேயே உணவு கொடுத்தாங்க அன்னபூர்ணி கோயில்ல. போறவங்களும் சாப்பாடுப்பா, கோயிலே சாப்பிட்டாங்க. 4 வேளை வந்து கோயிலே சாப்பிட்டோம். அதான் சிறப்பு. வேற எங்கேயும் அலைய வேண்டியது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா, எல்லா கோயிலுமே சாப்பாடு ஒன்னா கொடுத்தாங்க. அங்க சாப்பிட்டு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. அங்க இருந்து முக்கியமான இடத்துக்கு அடுத்து மெயின் இடம் தர்மஸ்தலம். தர்மஸ்தலத்துக்கு பாண்டு அங்கிருந்து புறப்பட்டோம். மஞ்சுநாத சுவாமி. சரிங்க. தர்மஸ்தலத்துக்கு அங்கிருந்து ஒரு 2 மணி நேரம் பயணம். ஒரு 6 மணி சுமாருக்கு தர்மஸ்தலம் வந்துட்டோம். சரி சரி. தர்மஸ்தலம் வந்து ஒரு மிகப்பெரிய கோயில், திருப்பதி மாதிரியே. ஆமாங்க ஆமாங்க, நான் போயிருக்கேன். அபாரமான இடம். அங்க மஞ்சுநாத சுவாமி. தங்களுக்கு ரூம் இலவசம், உணவு இலவசம். ஆமா. அப்போ இது சொல்லுங்க, நீங்க உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. அங்கே மக்கள் கூட்டம் அதிகம். சாமி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு லைன்ல நின்றுதான் போக வேண்டியது இருந்தது. அங்கங்க பட்டி போட்டு அடைச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து போறாங்க. மக்கள் கூட்டம் நிறைய இருக்காங்க. சரி. கோயில் வந்து நல்லா கட்டிட்டாங்க. பெருசு, நல்லா பெருசு. ஆமா, ஏரி அதிகம். மஞ்சுநாத சுவாமி வந்து நைட் 8-9 மணிக்கு தரிசனம் பண்ணோம். அங்க இருக்க சாமி பேரு மஞ்சுநாதரா? ஆமா, தர்மஸ்தலம் மஞ்சுநாத சுவாமி. சூப்பர். மஞ்சுநாத சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்க பயணத்தை நிறைவு பண்ணிட்டோம். எப்ப, எத்தனை மணி? நைட் ஆயிடுச்சா? நைட் ஆயிடுச்சு. அது பக்கத்துல ஒரு முருகர் கோயில் இருக்கும், சுப்பிரமணிய சாமின்னு சொன்னாங்க. நாங்க அங்க போக முடியல. ஆனா அது வந்து நமக்கு நம்ம பழனி முருகர் மாதிரியே. அப்படிங்களா? பகல்ல போயிருந்தா போயிடலாம், இரவாயிடுச்சுல. அதனால பிக்ஸ் ஆகல. பரவாயில்ல. அது பக்கத்துல அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் அப்படி எனக்கு தெரியாம போச்சு எங்களுக்கு. இது வந்து தரையில் தான் இருக்கும். பழனி வந்து முருகன் மலை மேல. ஆமா, கீழ இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, அடுத்த ஒரு அந்த முருகன் தரிசனம் பண்ணிடலாம். இப்போ வந்து பயணம் நிறைவடைஞ்சிருச்சு. சரிங்க. இப்ப சில கேள்விகள். சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல நேரா நீங்க ரயில்லயே போயிட்டீங்க. ஆமாங்க. அது சிக்கனம். ஆமா, கண்டிப்பா. இப்ப இங்க இருந்து வண்டியில போயிருந்தீங்கன்னா பயங்கரமா செலவாகும், உடம்பு டயர்ட், டபுள் மடங்காகு. உடம்பு டயர்ட் ஆயிரும்ல. ஆமாங்க. அங்க போய் சுத்த முடியாது. அப்புறம் இன்னும் என்ன விஷயம்னா, நம்ம ஊர் ஏரியாவுக்கு அந்த கோயிலுக்கு பிறகு வழி கேட்டுக்கிட்டு போகணும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஒவ்வொரு இடத்துக்கு வந்து கேட்டு போகணும், எங்கிட்டு போகணும், அப்படி போகணும் அப்படின்னு. ஆமாங்க. அதோட இன்னொரு முக்கியம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் கர்நாடகாவுக்கு. நம்ம ஊர் வண்டினா போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, குறுக்காட்டுறாங்க. கண்டிப்பா. இது வந்து ஒன் வே, இங்க போக கூடாதுன்னு சொல்லி பெயின் போடுறாங்க. கண்டிப்பா. இன்னொரு இடத்துல வந்து நீங்க ஆர்சி புக் இருக்கா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கெடுபிடி பண்றாங்க. ஆனா அந்த ஊர் டிரைவரோட வண்டியில போனா ஆமா, எல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. இப்ப சட்ட சிக்கல் உட்பட அனைத்துமே, எந்த வேலையும் நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த பாணி நல்ல பாணி. ஆமா, சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த ஊருடைய வாகனங்களை, அந்தந்த ஊருடைய உணவுகளை பயன்படுத்தினா நமக்கு நல்லது, பாதுகாப்பு. ஆமாங்க. நம்ம சொந்த வாகனத்துல போனாலும், இப்ப உதாரணத்துக்கு நாங்க இதுக்கு போவோம், கொடைக்கானலுக்கு. சொந்த வாகனத்துல போனா ஓரம் கட்டிடுவோம். அங்க போய் ரூம் போட்டு ஓரம் கட்டிட்டு, அங்க இருக்கிற வாகனம் இருக்குல்ல, ஒரு நாள் சுத்தி பாக்குறதுக்கு 600 700 சொல்லி கூப்பிடுவாங்க வேன்ல. அதுல போறப்ப இந்த குணாவுடைய குகை, எக்கச்சக்கமான, அதாவது 100கணக்கான வண்டி வாங்கின லைன்ல நின்னாலும் எப்படி ஷார்ட்கட்ல போய் அந்த இடத்த காட்டிட்டு டக் டக்குன்னு இடத்த முடிச்சுட்டு 6 மணிக்கு விட்டுறாரு. அவங்களுக்கு பழி தெரியும். நிறைய லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நமக்கு 500 ரூபாய் செலவாகுது, 600 செலவாகுது யோசிச்சீங்கன்னா எங்கேயாச்சும் மாட்டிக்குவோம். அந்த காண வெளியிருக்குள்ள பொழுதாயிரும். கண்டிப்பா. அப்ப எந்த இடத்தையும் பார்க்க முடியாது. இது மாதிரி ஒரு துன்பம். இது ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிருக்கீங்க. நாங்க அப்படி பண்ணா ஈஸியா இருந்தது. இந்த மெத்தட் நல்ல மெத்தட். இப்ப உங்களுக்கு என்ன பட்ஜெட்? வந்து பஸ் இங்க ட்ரெயினுக்கு வந்து 350 ரூபா, போறதுக்கு 350, வரதுக்கு 350. படுக்கை வசதி கொண்ட ட்ரெயின். ஆமா. இப்போ இரவு முழுதும் பயணம். காலையில அங்க போயிட்டீங்க. ஆமா, காலையில அங்க போயிட்டோம். அங்க வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டீங்க. ஆமா, குளிக்க கூட வந்து அங்க இலவசமான இடத்துக்கு கொண்டு கொடுத்தாரு டிரைவர். அங்க டிரைவர் அதுக்கு கட்டணம் இல்ல. அவர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இங்க எல்லாம் கட்டணம் வேண்டியது இல்ல அப்படின்னு. அங்கே அதெல்லாம் சிறப்பா இருந்தது, தூய்மையா இருந்தது. சரிங்க. இப்ப வேனுக்கு வந்து ஒரு நாள் வாடகையா, கிலோமீட்டர் கணக்கா, என்ன ரேட்டு? 2 நாள் வாடகை பேசிட்டோம். 2 நாளைக்கு ஒன்னு வாடகை பேசிட்டோம். மொத்தமா பேசிட்டோம். எல்லா காமிச்சிட வேண்டியது. கெப்பாசிட்டி எத்தனை பேர் போலாம்? 14 பேர் போலாம். சரி, என்ன கட்டணம் 2 நாளைக்கு சேர்த்து? 2 நாளைக்கு வந்து 18,000 ரூபாய் வாங்கினாரு. அப்ப 20,000 வச்சுக்க தோராயமா. ஆமா. அப்ப ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்.
ஆமாங்க. 16 பேர் போனீங்கன்னா 750-800 ஆகும். ஆமா, நாங்க வந்து 12 பேர் 10 பேர் தான் போனோம். பரவாயில்ல. இருந்தாலும் வந்து நல்லா வசதியா இருந்தது. அது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை சிரமம் அதிக கட்டணம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 5 பேர் ஒரு 2-3 குடும்பம் சேர்ந்து ஒரு தெருவுக்குள்ள இருந்து கிளம்புனா கூட போயிட்டு வந்துக்கலாம். இப்ப நைட் தங்குனீங்க, எங்க தங்குனீங்க நைட்டு? அது நம்ம வந்து அது எல்லாமே செலவு. சாப்பாடும் வந்து 4 வேளை சாப்பாடு கோயிலே சாப்பிட்டோம். அதான் கொடுத்தாங்க. அதனால அந்த செலவும் இல்ல. நீங்க இப்ப டூர் போனா செலவாகணும் யோசிக்க வேண்டியதில்லை. நான் சொந்த குறைவான செலவுலயே நிறைவான பயணம் பண்ணலாம். ஆமா, மிக அற்புதமா இருக்கும். ட்ரெயின் புக் பண்ணி பெஸ்ட். அதான் நல்லது. அது கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெயின் வந்து கேரளாக்குள்ள போய் தான் போச்சா, பெங்களூர் போய் போச்சா? பெங்களூர் போகல, கேரளாக்குள்ள தான் போகும். அதான் நம்ம அதான் ஷார்ட்கட். ஆமா, அது பெஸ்ட். பாலக்காடு, சொர்ணூர், கண்ணூர் வழியா போயிடுவாங்க. எட்ஜியா தான் பாடுறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சுற்றுப்பயணத்தை. சரி, இந்த பயணத்தின் மூலமாக சரிங்க நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நம்ம வந்து சுற்றுப்புறத்தை வந்து தூய்மை வச்சிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். சூப்பர். அதுக்கு வந்து இந்த மத்த சொல்ற விட நம்மளே வந்து பொருளை கொடுக்குறாங்கல்ல, அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க, அதை விற்கிறவங்களே. ஆமா, ஒவ்வொருத்தரும் வந்து உணர்வு வேணும், நம்ம இடம் வந்து சுத்தமா இருக்கணும்னு. அதையும் நம்ம ஊர்ல பின்பற்றணும் அனைவருமே. அந்த கேரி பேக் என்ன பிளாஸ்டிக்கா அவர் கொடுத்தது இல்ல துணிப்பை மாதிரியா? துணிப்பை மாதிரி. அதுமே மக்கக்கூடிய தான். ஆமா ஆமா ஆமா. அது ரீசைக்கிளிங், திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாமா? ரீசைக்கிள் பண்ண முடியாது, அது மக்கிடுறது, அப்படியே தூக்கி போடுறது. ஆமா. இப்ப நம்ம கொடுக்குற கழிவுகளோட சேர்ந்து தூக்கி போட்டுடலாம், அவ்வளவுதான். ஆமா ஆமா. இப்ப நம்ம மஞ்சள் பை மாதிரி கொடுத்து திருப்பி வாங்க முடியாது. திருப்பி வாங்க முடியாது, குப்பை கொட்டில கொட்டிட்டு வாங்க முடியாது. ஆமா, அது பண்ண முடியாது. இல்ல, நல்ல ஐடியா, சூப்பர். இது ஒரு புதிய பாடம் இல்ல. ஏன்னா யாருமே எங்கேயும் வந்து கீழே போடல, விழிப்புணர்ச்சியா இருக்கணும். ஆமா. இப்ப நான் கூட ட்ரெயின் பஸ்ல போறப்ப ஏதாவது சாப்பிட்டேன்னா தூக்கி பையிலே வச்சுக்குவேன். அது நல்லது. வெளியே வந்து தூக்கி போடுவேன், அது குப்பை தொட்டில. அதான் கட்டாயப்படுத்துறாங்க. நாம வந்து விரும்பி சேர்றத பஸ்ல போறப்ப ட்ரெயின்ல போறப்ப நிலக்கல தோலெல்லாம் கீழே போடாம சரிங்க நம்மளே வச்சுக்கணும். பலாப்பழங்களா அப்ப எது சாப்பிட்டாலும் சரி, அதுக்குன்னு இருக்க இடத்துல போடணும். பஸ்ல தூக்கி போடக்கூடாது. ஆமா, ட்ரெயின்ல தூக்கி போடக்கூடாது. நல்ல பாடம். அதுக்குன்னு இருக்க இடத்துல போடணும். ஆமா, பெரிய அனுபவம். அடிக்கடி இந்த மாதிரி டூர் போங்க. கண்டிப்பா, நீங்க சொன்னீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். இல்ல, ஸ்பான்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. நீங்க பெரிய பெரிய சேனல்ல டூர் போயிட்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஆமாங்க, அது மாதிரி நம்ம ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம், எல்லாத்துக்கும் பயன்படலாம். ரொம்ப சந்தோஷம், நல்லது. இப்ப நான் நாளைக்கு நம்ம லோக்கல் நியூஸ் ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிடலாங்க. நேரங்கள் 10-15 நாளா இதான் காண தாமான குரல் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆரம்பிச்சிடலாம். மீண்டும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம், பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். சிவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது. பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா? புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா? உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது. சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் தேவைகளுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப பல்வேறு மாடல்கள் இங்கே உள்ளன. ஸ்கூட்டரின் நன்மைகள் ஏராளமானவை. சுற்றுச்சூழலுக்கு நண்பன். பெட்ரோல் பயன்பாடு இல்லை என்பதால் புகையை வெளிவிடாது. உங்கள் பங்களிப்பில் பசுமையான உலகை உருவாக்கலாம். குறைந்த செலவு. பெட்ரோல் செலவு மிச்சம். குறைந்த பராமரிப்பு செலவு. உங்கள் பணத்தை சேமிக்கலாம். அமைதியான பயணம். என்ஜின் சத்தம் இல்லாததால் அமைதியான மற்றும் இனிமையான பயணத்தை அனுபவிக்கலாம். இலகுவான ஓட்டுதல். இலகுவான எடை மற்றும் சிறப்பான வடிவமைப்பு நெரிசலான சாலைகளிலும் எளிதாக ஓட்ட வசதியானது. நவீன வசதிகள். டிஜிட்டல் டிஸ்ப்ளே, ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி போன்ற பல நவீன வசதிகள் உங்கள் பயணத்தை மேலும் சிறப்பாக்கும். சஞ்சீவ் மோட்டார்ஸில் உங்களுக்கு பிடித்த ஸ்கூட்டரை தேர்ந்தெடுங்கள். எங்கள் அனுபவம் மிக்க விற்பனையாளர்கள் உங்களுக்கு
அனைத்து விவரங்களையும் தெளிவாக எடுத்துரைப்பார்கள். டெஸ்ட் டிரைவ் செய்து பார்த்து உங்கள் முடிவை உறுதியாக்குங்கள். இன்றே சஞ்சய் மோட்டார்ஸுக்கு வாருங்கள். உங்கள் பசுமையான மற்றும் சிக்கனமான பயணத்தை தொடங்குங்கள். சஞ்சீவ் மோட்டார்ஸ், 47 கொடுமுடி ரோடு, வேல் தியேட்டர் அருகில், சிவகிரி. சஞ்சய் மோட்டார்ஸின் மற்றொரு அலுவலகம் 51/11 கரூர் மெயின் ரோடு, ஜெயக்குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அருகில், ஒத்தக்கடை, கொடுமுடி. தொடர்பிற்கு 98 41 81 11 44 என்ற எண்ணில் சேல்ஸ் குறித்த விசாரணைகளுக்கும் சர்வீஸ் தொடர்பான உங்களுடைய தொடர்பு எண் 90 92 42 11 44 மற்றும் 94 88 63 11 22 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஸ்கூட்டர் வாங்குவதற்கு மிக குறைந்த முன்பணமே தேவையானது. 3,999 ரூபாய் முன்பணத்தில் நீங்கள் ஸ்கூட்டரை ஓட்டி செல்லலாம். 0% வட்டியிலும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையை செய்து கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். ஒரே ஒரு முறை வாருங்கள். ஸ்கூட்டரில் ஈஸியாக பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டர், புதிய பஸ் நிலைய வளாகம், சிவகிரி. கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு. ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும். இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி UV 400 கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸுகள் கிடைக்கும். கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச் சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரின் உரிமையாளர், பார்வை திறன் பரிசோதகர், அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் P. ஞானசேகரன். கைபேசி எண் 98 651 64 64 1.